இங்கே ஒரு ஃபேமஸ் இது இருக்குங்க, கென்யா கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேசிசி கைடு வச்சுட்டு கார்லேயே போயிட்டு வந்துடுவாங்க. சிபிடிக்குள்ளே இந்த மாதிரி ரவுஸாக பண்ணுறது நம்மளத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் பேக்கர்ஸ் வருவாங்க. இந்த பக்கம் அப்பர் உருவமா, இது லோயர் உருவமா. அப்படி என்னப்பா கென்யாவோட அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கிராடல் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி மனிதன் தோன்றின இடம் நம்ம பார்த்துருப்போம். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து பல பக்கத்து நாடுகள்லேருந்து இடம்பெயர்ந்து எல்லாம் இங்கே வந்தாங்க. 88லேருந்து 18th century 1713 வரைக்கும் இங்கே கென்யாவை ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே ஆண்டது வந்து பிரிட்டிஷுங்க. இதுங்க எல்லாமே மசாய் மக்கள்லாம் வந்து உங்களுக்கு நார்தன், நான் சொன்னல துர்கானா ரீஜியன் நார்தன் கென்யாவில், அங்கேருந்து அப்படியே இந்த சென்ட்ரல் கென்யா, ஈஸ்டர்ன் கென்யாவுக்கெல்லாம் வந்து கென்யாட்டா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் அதோட பேரும் சரி. இந்த நாட்டோட ஏர்போர்ட்டு நைரோபி ஏர்போர்ட், அதுக்கு பேர் என்ன, ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்தமே இப்போ இருக்கிற வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு 13 to 20 years வரைக்கும் வந்து சிங்கிள் பார்ட்டியாக இருந்தது டெமோக்ரஸி. அதுக்கப்புறம் 90 குரூப் வந்து மிகப்பெரிய லெவலில் கென்யாவை எதுக்குறாங்க. அடிக்கடி இங்கே துப்பாக்கி சூடு, வன்முறைகள் நடத்துறது, இங்கே வர்ற ஃபாரினர்ஸை கடத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கார்ல, அவர் வந்து 1978 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதே பார்ட்டியோட இன்னொருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு. பட் ரீசெண்டாக இந்த 1ஆம் நூற்றாண்டுக்கு இந்த பண்டு இன மக்கள் வந்தாங்க அப்படின்னு வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவிலேருந்து, அவங்க எல்லாமே வந்து அந்த கோஸ்ட்டில் வந்து இந்தியன் ஓஷன் கோஸ்ட்டில் வந்து எல்லாம் அவங்களோட அரபிக் மொழியும் இவங்களோட அந்த பண்டு மொழியும் இணைஞ்சு ஒரு புது மொழி உருவாச்சு. அதுதான் இப்போ இவங்களோட இந்த நாட்டோட தேசிய மொழியான ஸ்வாஹிலி. இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு அப்படியே அந்த ஸ்கைலைன்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்களேன். அதுதானே இருக்கிறதுலே அனிமல்ஸ் எல்லாமே நான் அடுத்த எபிசோடில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து இதுதான், டூரிசம் தான். இப்போ நைட் டின்னர் சூப்பராக சாப்பிடணும். நம்ம நியாமா சோமா, அதுதான் இந்த ஊர் கிரில்டு மட்டனுங்க, லேம்பிங்க நிறையா சாப்பிட்றாங்க. நம்ம பார்த்தோம். மட்டும் ஏறிட்டேன் 50ன்னு சொன்னால எங்கே ஏறி எங்கேறன்னு இல்லைங்க, டிஸ்டன்ஸை பொறுத்து தான். இது கம்மி டிஸ்டன்ஸ், 3 கிலோமீட்டருக்கெல்லாம் வெறும் 20 ஷில்லிங். சரி, ஓகே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுது. மேப்பில் பார்த்தா இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வருது நம்ம ஹாஸ்டல், அந்த பக்கம் இருக்குது. அப்படியே போகலாம். பாருங்க, கிரில்டு சிக்கன். பயங்கர பரபரப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் பைக் டாக்ஸி, போடா அங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க பைக் டாக்ஸிஸ். 7:30 நம்ம பஸ்ஸை பிடிச்சோம்னா 2 பஸ்ஸுன்னா அதான் இது ஷேர்டு வேனு பிடிச்சி 2 இது மாற்றணும். 250 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி